லக்ஷ்மி எங்க போனா? என்ன இது? எங்க போனா? போ 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 போ. 1 செகண்ட் பிரதர், எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? இந்த வழி கோர்ட்டுக்கு வெளியில போகலீங்க, இது எந்த வழி? என்ன சந்தேகமா இருக்கா? அப்போ ஒண்ணு பண்ணலாம், நேரா மோனிஷ் பைட்டே போய் கேட்டுக்கலாம். இல்ல அவ சும்மா தான் கேக்குறா. மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என் பொண்ணு வந்துருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. வழியில வந்தா அப்படியே அவளையும் கூட சேர்த்துக்கலாம், இல்லனா அடுத்த ரவுண்டுல கூட்டிட்டு வரோம். ஒரே நேரத்துல இவ்வளவு பேரை கூட்டிட்டு போனா சந்தேகம் தான் வரும். 2 ரவுண்டா தான் போகணும். வாங்க. ஆயுஷ், எனக்கு தெரிஞ்சு இவன் மோனிஷ் கிட்ட தான் கூட்டிட்டு போறான். நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லனா அதே இடத்துக்கு வந்து மாட்டிப்போம். போங்க போங்க போங்க. என்ன இது? போங்கன்னு சொல்றான்ல. அட என்னய்யா அது? இது என்னது? அட என்ன பண்ற? நாம டீல் போட்டோம்ல. எக்ஸாக்ட்லி. டீல் எப்பவுமே நாங்க எங்க தலைவர்கள் கூட தான் போடுவோம். உயிரை கொடுப்போம், உயிரை எடுப்போம். ஆனா உங்களை மாதிரி துரோகம் பண்ண மாட்டோம். ஐ நியூ இட். இந்த மலிஷ்கா இருக்காளே, ச்சே, இதான் நடக்கும்னு அப்பவே சொன்னேன். ஆயுஷ் முதல்ல நோன் சொல்லிருக்கணும். இப்ப பாத்தியா? இப்ப நம்மள வாட் டு? எக்ஸ்டீரியரா இன்டீரியரா? என்ன? வாங்க வாங்க. வாயை மூடிட்டு வாங்க. போங்க போங்க. போங்கன்றல. வாணி வா. கோயிங் ஷவுட்டிங் வை. போங்க. போ போ. ஐயோ இது என்ன? போங்க. கிருஷ்ணா, மாம் சோனியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நீ எப்படி இருக்க? எப்படி நல்லா இருப்பேன்? ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. Okay. இங்க இருந்து வெளிய போகணும். ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத, போயிடலாம். டாட், எப்படி டாட் இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலி எங்களை காப்பாத்த ரிஷி அண்ணா அந்த ஸ்மோக் பாம்பை ஓபன் பண்ணான். ஆனா எங்க 3 பேரால தப்பிக்கவே முடியல. நாங்க எங்கேயே மாட்டிக்கிட்டோம். எங்களுக்கு okay. எப்படி போறதுனே தெரியல டாட். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நீலமணி, நாங்க அவன் பின்னாடியே வரோம்னு நினைச்சோம். ஆனா பட் அவனும் நின்னு உங்களை திரும்பி பார்த்திருக்கணும்ல. அது எப்படி உங்களை அப்படியே விட்டுட்டு அவனால போக முடியும்? அவன் ஏன் போக மாட்டான்? அவனுக்கு லக்ஷ்மி தானே முக்கியம். ஆமா முக்கியம் தான். அதுக்கு ஆயுஷ், என்ன? உங்க குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப அருமையா டிராமா பண்றீங்க. நல்லதா போச்சு, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். நம்ம முன்னாடி இருந்தாதான் நமக்கு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். பாய், இவங்க எல்லாரும் எங்களை விலை பேசிக்கிட்டு இருந்தாங்க. உன்னோட குடும்பத்துல இதெல்லாம் நடக்கும், ஆனா என்னோட குடும்பத்துல நாங்க யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம். ஒன்னா வாழ்வோம், ஒருத்தர் ஏமாத்தாம உயிரையே கொடுப்போம். அதனாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்பதான் எங்களோட தலைவனை எங்களால சுலபமா காப்பாற்ற முடியும். இந்த ஹீரோ ஹீரோயின் எங்க லக்ஷ்மியும் ரிஷியும், அவங்க 2 பேரையும் கொலை பண்ணாம எனக்கு தூக்கம் வராது. பாய், அந்த இன்னொரு பொண்ணு எல்லாரையும் தேட போயிருக்கா. நான் அவளை பிடிச்சு கொண்டு வரேன். நல்ல வேலை செஞ்ச, உனக்கு சன்மானம் கிடைக்கும். என்கிட்ட இருந்தோ இல்ல தலைவன் கிட்ட இருந்தோ. போ, மத்தவங்களையும் காதை பிடிச்சு இழுத்துட்டு வா. சீக்கிரமே உங்க குடும்பத்துல இருக்க மத்தவங்களும் இங்க வந்துருவாங்க. உங்க குடும்பமே இங்க ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நான் ஒவ்வொருத்தரையா மலை போல கொன்னு தீத்துருவேன். கஷ்டப்பட்டு அங்கிருந்து வெளியே வந்தோம். கோர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய வால் இருந்தது, அது உடைஞ்சிருந்தது. அது வழியா தப்பிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் டெரரிஸ்ட் இருக்காங்க. என்னோட மொத்த ஃபேமிலியும் எங்க போனாங்கன்னு தெரியல. லக்ஷ்மியை பத்தியும் தெரியல. காட் ப்ளீஸ் எல்லாரையும் சேஃபா வச்சுக்கோங்க. ரிஷி, நீ எங்க இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி வந்து இப்ப நிக்கிற இல்லன்னு வை, உன் லக்ஷ்மிய இப்பவே நான் கொன்னு போட்டுருவேன். இல்ல, இது ஏதாவது பிளானா கூட இருக்கலாம். ஒருவேளை அங்க உள்ள லக்ஷ்மி இல்லாம கூட இருக்கலாம். போய் சொல்லிருக்கலாம். யா, நான் போக மாட்டேன். ஆனா ஒருவேளை உண்மையிலேயே லக்ஷ்மி அவன்கிட்ட இருந்தா, அவன் சொல்றது உண்மையா இருந்தா, இல்ல, ஒருவேளை உண்மையிலே லக்ஷ்மி அவங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்த நான் அங்க போகலன்னா அப்புறம் லக்ஷ்மிக்கு இல்ல 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 நான் லக்ஷ்மிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். லக்ஷ்மிக்கு எதுவும் ஆகாது. ஹலோ ஹலோ மோனிஷ் பாய்,
இதுக்கு மேல எதையும் நீ பேசாத, விஷயத்த மட்டும் சொல்லு. 3 தலைவர்களையும் நீ எப்ப விடுற? உன்னோட இந்த டிமாண்ட ஹை லெவல்ல சொல்லியாச்சு. இப்போ கவர்மெண்ட் இது மேல ஆக்ஷன் எடுக்கும். ஆக்ஷன் ரியாக்ஷன் இதெல்லாம் எதுக்கு? என்ன பிடிக்கவா இல்ல 3 பேரையும் விடுதலை பண்ணவா? நீ சொல்ற மாதிரி இது ஈஸி இல்ல, உனக்கும் தெரியும். போலீஸ் முடிவெடுக்கிறது இல்ல, கவர்மெண்ட் முடிவெடுக்கிறது. அதோட கவர்மெண்ட் பேச்சுவார்த்தை நடத்துது. அது வரைக்கும் உன்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன், அந்த ஹோஸ்டேஜஸ விட்டுடு. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு இப்ப எப்படி தெரியுது? முட்டாள் மாதிரி தெரியுதா? எங்களை பத்தி உனக்கே தெரியும். இது வரைக்கும் அவங்க கிட்ட நான் பொறுமையா தான் பேசிட்டு இருந்தேன். போதும், இனி அது முடியாது. தீவிரவாதிகளோட தீவிரத்தை உங்களுக்கு நான் காட்டியே ஆகணும். ஹலோ ஹலோ மலிஷ்கா, ரிஷி நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். மத்தவங்க எங்க? எனக்கு தெரியாது. எல்லாரும் ஒரு வேலை மாட்டிருப்பாங்க. நான் லக்ஷ்மியை காப்பாத்த போறேன். இல்ல வேணாம் ரிஷி, நீ அங்க போனா கண்டிப்பா உன்னை ஏதாவது அவங்க பண்ணிடுவாங்க. அதனால நீ போகாத ப்ளீஸ். ஒருவேளை நான் அங்க போறேன்னா லக்ஷ்மி ஏதாவது பண்ணிடுவாங்க. நான் லக்ஷ்மிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் மலிஷ்கா. என்ன பண்ணிடுவ நீ? அங்க போய் சண்டை போடுவியா? அடிப்பியா? என்ன பண்ணுவ நீ? ஒருவேளை சண்டை போடணும்னாலும் சண்டை போடுவேன், அடிக்கணும்னாலும் அடிப்பேன். ஆனா லக்ஷ்மிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். லக்ஷ்மிக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன், லக்ஷ்மிக்காக உயிரையும் எடுப்பேன். ஆனா அவளுக்கு மட்டும் எதுவும் ஆக விட மாட்டேன். ரிஷி, ஆனா லக்ஷ்மிக்காக நான் உன்னை சாக விட மாட்டேன். நீ எனக்கு சொந்தம். நீ எனக்காக வாழணும். நீ எனக்காக வாழ்ந்தே ஆகணும். பின்னாடி போங்க. மொத்தம் கோட்டையும் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டியா? எங்கடி உன் ஹீரோ? அவன் வரல. என்னையா இங்க நடக்குது? முதல்ல உன்னை கூப்பிட்டா நீ வரல, இப்ப அவனை கூப்பிட்டா அவன் வர மாட்டேன்றான். வந்தாலும் லேட்டா வர, ஆனா சாவு மட்டும் சீக்கிரமா வந்துடும். நான் ஒரே தாக்குதல்ல 2 வேட்டையாடுவேன். உன்னை சுட்டுட்டு ரிஷிய வேட்டையாடுவேன். டெட் பாடிய போலீஸ்காரங்க முன்னாடி தூக்கி போட்டுட்டு என் டிமாண்ட்ஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணிப்பேன். எழுந்துரு. போங்க. பத்து, 9 கவுண்டிங் ஆரம்பிச்சாச்சு ரிஷி. கவுண்டிங் முடியறதுக்குள்ள நீங்க வரலன்னு வை, நான் உன்னோட லக்ஷ்மிய கொன்னுடுவேன். ரியலி சாரி பேபி ஃபார் திஸ் பெயின். பட் நான் என்ன பண்றது? உன் உயிரை காப்பாத்தணும் இல்லையா? நீ உள்ள போயிருந்தா லக்ஷ்மி உயிரோட இருந்திருப்பா. நீ போகலன்னா லக்ஷ்மி செத்துருப்பா. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இந்த மாதிரி முடிஞ்சாதான் நல்லா இருக்கும். நீ தான் என்கிட்ட சொன்னியே, லக்ஷ்மிக்காக நான் யார் உயிர் வேணாலும் எடுப்பேன், கொடுக்கவும் செய்வேன்னு சொன்னல. அதே மாதிரி ரிஷி, உனக்காக என் உயிரை கொடுக்கவும் முடியும், உனக்காக லக்ஷ்மி உயிரை எடுக்கவும் முடியும். ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். யூ ஆர் ஒன்லி மைன். அதோட இன்னைக்கு எனக்கு சொந்தமாக போற. அதோட அந்த லக்ஷ்மி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருந்து அவுட் ஆயிடுவா. அது உன் நிரந்தரமா. அதோட நீ எனக்கு சொந்தமாயிடுவ. So please baby, just please bear this pain for me. Please bear this pain for us. Please. 7, 6, 5,
வேணாம் வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுங்க இவ்வளவு விட்டுருங்க. அப்பா நீங்க பின்னாடி இல்ல போங்க. இல்ல லக்ஷ்மி, நீங்க என்ன வேணும்னாலும் கொண்டுடுங்க, என் பொண்ணை விட்டுருங்க, பத்திரமா போட்டு. நான் உங்களுக்கு கெஞ்சி ரொம்ப கேட்டு. உணர்ச்சி வசப்படாத. உன்னைய நான் சீக்கிரமா கொல்லுவேன், நிச்சயமா உன்னை கொல்லுவேன். ஆனா எல்லாத்துக்கும் முன்னால ரிஷி இல்லனா லக்ஷ்மியோட பணம் தான் விழும். போடா. அப்பா நீங்க பின்னாடி போங்க. பாத்து. கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா நீ என்ன செஞ்சிருக்க? எதுக்காக இப்படி செஞ்ச? உனக்கு ஒரு உயிர் தேவைன்னா என்னோட உயிரை எடுத்திருக்கலாம்ல. வீட்டோட வெளிச்சத்தையே நீ அழிச்சிட்டியப்பா. அவ கொன்னுட்டான். பாட்டி உங்களுக்கு என்னாச்சு? அவ கொலை பண்ணிட்டான். அவ கொலை பண்ணிட்டா. பாட்டி என்ன சொல்றீங்க நீங்க? கொலை பண்ணிட்டா. பாட்டி நில்லுங்க ப்ளீஸ். அவ கொலை பண்ணிட்டா. பாட்டி என் சொல்றத குடும்பத்தையே கொலை பண்ணிட்டா. யாராவது தடுங்க, என்ன விடுங்க, நான் உள்ள போகணும். அவ என் குடும்பத்தையே கொலை பண்ணிட்டா. ஐயோ நான் பார்க்கணும். என்ன விடுங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் விடுங்க. சீக்கிரம் கவுண்டிங்க முடி, 0 சொல்லி தொலை and kill that லக்ஷ்மி. அவ சாப்டரை மொத்தமா முடிச்சு விடு. அவ வாழ்க்கையில இருந்து அவுட் ஆகட்டும். அப்புறம் ஏன் ரிஷி அவனும் எனக்கு கிடைச்சிருவான். எங்களுக்கு கல்யாணம் நடக்கும் and I will become Mrs. மலிஷ்கா ரிஷி ஓபிராய். எஸ், இதுல சந்தேகமே இல்ல. ஓ ஷிட், நான் ஒருக்கனே சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றேன். ரவுடிங்களுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல எங்க கல்யாணத்தை பத்தி கனவு காண்றேன். சோ ஸ்டூபிட் மலிஷ்கா. சரி பரவாயில்ல, கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்ல. சீக்கிரம் இந்த கவுண்டிங்க முடிச்சிரு. சீக்கிரம் 0 சொல்லு. சொல்லேன்டா. ஷூட் ஹர். ஓ நோ, இவன் மயக்கம் தெளிஞ்சதுன்னா மறுபடியும் இவன் லக்ஷ்மி கிட்டயே ஓடுவான். நான் இப்ப என்ன பண்ண? மறுபடியும் ஹேமரால அடிக்கவா? எஸ், அதான் கரெக்டா இருக்கும். இந்த தடவை இன்னும் பலமா அடிப்பேன். இவன் மயக்கம் தெளியவே கூடாது. எஸ், எங்க எங்க போச்சு அந்த ஜட்ஜோட ஹேமர் இருந்ததே? நோ வேஸ், அந்த ஹேமரை நான் அங்கேயே போட்டுட்டேன். வாட் டு டூ நவ்? இங்கே ஏதாவது கிடைக்கும். நாலு. ரிஷி நீ நல்லா இருக்கியா? எழுந்துரு. உனக்கு என்னாச்சு? எப்படி இதெல்லாம் நடந்தது? நீ நல்லா இருக்கியா? எழுந்துரு. மெதுவா மெதுவா ரிஷி, மெதுவா ப்ளீஸ். கேர்ஃபுல் கேர்ஃபுல். நீ நல்லா இருக்கியா? ஒன்னும் ஆகலையே. என்னை யாரோ அடிச்சாங்க. ரியலி? யார் அடிச்சது? நீதான். வாட்? நீ பார்க்கலையா என்ன? என் பின்னாடி தானே வந்துட்டு இருந்த. நீ பாத்துருப்பல்ல என்னை யார் அடிச்சான்னு. இல்ல இல்ல, நான் யாரையுமே பார்க்கல ரிஷி. அங்க யாரும் இல்ல. அப்ப யாராவது அடிச்சுட்டு ஓடி போயிருப்பாங்க. நீ மயங்கி விழுந்ததை பார்த்து அவன் பயந்து ஓடி போயிருப்பான். நான் உன்னை காரிடார்ல பார்த்த உன்னை நான் சேஃபா இங்க இழுத்துட்டு வந்துட்டேன். நீ நல்லா இருக்கியா? அதை மட்டும் சொல்லு. நான் நல்லா இருக்கேன் அண்ட் தேங்க்யூ. ரிஷி கடைசி முறையா சொல்றேன், 0 சொன்ன உடனே லக்ஷ்மியோட லைஃபும் 0 ஆயிடும். லக்ஷ்மி தலையில புல்லட் ஏறணும். லக்ஷ்மி 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 நான் வரேன். வேண்டாம் ரிஷி. இல்ல இல்ல, நீ போக கூடாது. நான் உன்னை போக விட மாட்டேன் ரிஷி. நான் போய் தான் ஆகணும். லக்ஷ்மி போக கூடாது. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் செத்து போயிருவேன் ரிஷி. அதனால நீ அங்க போக கூடாது. நான் அவங்க லக்ஷ்மியை கண்டிப்பா கொன்னுடுவாங்க. நான் அங்க போய் தான் ஆகணும். என்ன விடு மலிஷ்கா. வேண்டாம் ரிஷி, சொன்னா கேளு ப்ளீஸ். மலிஷ்கா மலிஷ்கா மலிஷ்கா, ஐம் சாரி, ஆனா நான் போய் தான் ஆகணும். லக்ஷ்மிக்கு இப்ப நான் தேவை. I knew it. நீங்க நிக்க மாட்டேன்னு. என் நடிப்பெல்லாம் வேஸ்ட். எல்லாம் வேஸ்ட். கடவுளே, என்னோட ரிஷிக்கு எதுவும் ஆக கூடாது. மரியாதையா என்ன உள்ள விடுங்க. நான் போய் பார்க்கணும். என்ன விடுங்க. என்ன விடுங்க. அவங்கள கொன்னுட்டாங்க. அவங்கள கொன்னுட்டாங்க. பாட்டி
உங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக இப்படி ஓடுறீங்க? உங்களுக்கு அடிபட்ட அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கொன்னுட்டாங்க கொன்னுட்டாங்க என் குழந்தை, என் லட்சுமியை கொன்னுட்டாங்க. யாராவது போய் அவளை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க போங்க. யாருக்கும் எதுவும் ஆகல பாட்டி, ஒண்ணும் ஆகல. நீங்க கார்ல உட்கார்ந்து தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் பாட்டி, அதனாலதான் உங்களுக்கு கனவு வந்திருக்கும். ஆனா என்னோட வீட்டுல நான் டெட் பாடிய பார்த்தேன், லட்சுமியை பார்த்தேன். அவளை காப்பாத்துங்க. லட்சுமிக்கு எதுவும் ஆக விடாதீங்க. இல்ல பாட்டி, எதுவுமே ஆகாது. நம்ம வெளியே இருக்கோம். நம்ம என்ன வீட்டுக்குள்ளேயா இருக்கோம்? நம்ம வெளியே தானே இருக்கோம் பாட்டி. அப்புறம் என்ன, பாருங்க, நீங்களே பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரில எதுவுமே நடக்கல பாட்டி. எல்லாம் சரியாதான் இருக்கு. யாருக்கும் எதுவும் நடக்கல. உங்களோட பிரம்ம தான். யாருக்கும் எதுவும் ஆகாது. என் மேல நம்பிக்கை வைங்க. உங்க குடும்பம் மட்டும் இல்ல, உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்களோ எல்லாரையும் தீவிரவாதிங்க பிடியில இருந்து பாதுகாப்பா வெளியில கொண்டு வந்துருவோம். ஐ ப்ராமிஸ் யூ, எல்லாம் சரியாயிடும். நீங்க வாங்க, அங்க போங்க. பாட்டி வாங்க பாட்டி. எதுக்காக இப்படி என்ன சோதிக்கிற? மூணு. கடவுளே, ரிஷியை மட்டும் உள்ள அனுப்பாதீங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா ரிஷியை உள்ள அனுப்பாதீங்க. 2 1. ஒன்னு 2 3 4 5 6 7 8 9 10. பாத்தியா லட்சுமி, நான் உல்டாவா 10 வரைக்கும் கூட எண்ணிட்டேன். ஆனா உன்னோட ஹீரோ இங்க வரலையே. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உங்களுக்கு யாருக்காவது இதுக்கான அர்த்தம் தெரிஞ்சுதா? அவனுக்கு இவன் மேல எந்த லவ்வும் கிடையாது. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் ஓடி போயிட்டான். என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல, முடியாத காரியம். சாரி பாய், தெரியாம சொல்லிட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்றேன். இவ புருஷன் இங்கதான் இருக்கான், ஆனாலும் வரல. கடவுள் அவனுக்கு புத்தியை கொடுத்திருக்காரு. அவன் ஒண்ணு இங்க வரணும்னு நான் விரும்பல. ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவன் கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியாது. அதோட அவன் இங்க வந்தானா அவனுக்கு நீ கண்டிப்பா கஷ்டத்தை தான் கொடுப்ப. அதனால கடவுள் அவனை இங்க அனுப்ப மாட்டாரு. இதை வச்சு நீ அவனுக்கு என் மேல அக்கறை இல்லைன்னு சொல்லாத. தேவையில்லாம தப்பு கணக்கு போடாத. என்னடா இவ பேசுறா? காதலிக்கிறவங்களோட பாஷை எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. உனக்கு இதெல்லாம் புரியவும் புரியாது. ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு வேணும். மனசு இருந்தாதான் அன்பு மலரும். அதோட உன்கிட்ட தான் மனசே கிடையாது. மனசுன்னு இருந்திருந்தா இவ்வளவு பேரை புடிச்சு வச்சிருக்க மாட்டியே. உன்கிட்ட மனசு இருந்திருந்தா மனுஷன்ல இருந்து மிருகமா நீ மாறி இருக்க மாட்டே. அத நான் ஆதரிக்கவும் செய்வேன். ஆனா நான் என்னையே காதலிக்கிறேன். சரி, இந்த பேச்செல்லாம் நீ விட்டு தள்ளு. நேரா விஷயத்துக்கே நான் வரேன். வேலைய முடிச்சிடுவோம். நீ சாக போற நேரம் நெருங்கிடுச்சு. எனக்கு எதிரா நடக்கிறவங்களுக்கு மரணம் தான் பதில் சொல்லுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். அப்புறம் இந்த செய்தி போலீஸ்காரங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். என் டிமாண்ட் அவங்க ஏத்துக்கலன்னா இங்க நிக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படிதான் சாவாங்க. ஆனா இந்த விளையாட்டை அந்த ரிஷி கிட்ட இருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் இங்க வரவே இல்லை. சரி, பரவாயில்ல. உன் உயிர் அவன் கிட்ட, அவன் உயிர் உன் கிட்ட. சரி, ஓகே, உன்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். வேண்டாம் அண்ணா, சொன்ன கேளு. அண்ணா, டோன்ட் ப்ளீஸ். அண்ணே எதுவும் பண்ணாத. உனக்கு தைரியம் இருந்தா நீ என்கிட்ட பேசு. கம் ஆன் மேன், என்கிட்ட பேசு. வாயை உடைச்சிருவேன். ஆயுஷ், நோ ப்ளீஸ். இவ ரிஷியோட வாழ்க்கையை விட்டு விலகி போகணும்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா அதுக்காக இவ உயிர் தியாகம் பண்ணி விலகணும்னு நான் நினைக்கல. என் அக்காவை எதுவும் பண்ணாதீங்க. உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன். உங்க கால கூட வேற அக்கா விட்டுருங்க ப்ளீஸ். அவளை எதுவும் பண்ணாதீங்க. ஷாலுரா விட்டுடு. நான் வந்துட்டேன். லக்ஷ்மி எதுவும் பண்ணாத. உனக்கு நான் தானே வேணும். நான் வந்துட்டேன். லக்ஷ்மியை விட்டு தள்ளி ஏறு. பிரமாதம் ரிஷி, பிரமாதம்.
உன்னோட காதல் உண்மையானது. ஒருத்தர் விட்டு கொடுக்காம எப்பவுமே இருக்கீங்க. நான் இங்க வந்துட்டேன். போதுமா முனிஷ், இப்ப நீ லக்ஷ்மி கிட்ட இருந்து தள்ளியாரு. நீ என்ன கூப்பிட்ட, நான் வந்துட்டேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு, என்கிட்டயே சொல்லு. ஏய், பாய் கிட்ட மரியாதையா பேசு. மோனிஷ் பாய்னு கூப்பிடு. மோனிஷ் பாய், புரியுதா? முனிஷ் பாய், ப்ளீஸ் வேண்டி கேட்டுக்கிறேன், லக்ஷ்மியை எதுவும் பண்ணாத. நீ எனக்கு ஆர்டர் கொடுக்குறியா? நான் யாரை கொல்லணும் கொல்லக்கூடாது நீ எனக்கு சொல்லி தரியா? எல்லாரையும் சாகடிப்பேன். இங்க நிக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் சாகடிச்சே தீருவேன். ஆனா முதல்ல உன்னை சாகடிப்பேன். ஏன் இப்படி எல்லாம் ஓடுறீங்க? பாருங்க, கால்ல எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு. கொஞ்சம் கூட உங்களை பத்தி கவலை கிடையாது. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கா பாட்டி? சொல்லுங்க பாட்டி, இப்ப நல்லா இருக்கா? எனக்கு உடம்பு நல்லா ஆகணும்னா என் மொத்த குடும்பமும் என் முன்னால வந்து நிக்கிறத நான் பார்க்கணும். அப்பதான் நான் பார்த்த அந்த கெட்ட கனவு நான் பொய்ன்னு நினைப்பேன். ஆனா பயப்படாத, உன்னை சுலபமா சாக விட மாட்டேன். உன்கிட்ட இருந்து பழைய விஷயத்துக்கான பழிய தீக்க வேண்டியது இருக்கு. ஸ்மோக் பாம் போடுவ, என் ஆளுங்களையே நீ அடிப்ப. இவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்காக நீ அந்த கண்ணை வச்சு என்னைய மிரட்டுவியா? உன்னை நான் துடிக்க வச்சுதான் சாகடிப்பேன். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கும் எங்க மெசேஜ கொடுக்கணும் இல்லையா? பல்ராம். பாய். என்ன நினைச்சு இவன் ரத்தம் கொதிக்குது. இவனை அமைதிப்படுத்து.